சிறகடிக்க ஆசை. இப்போ விஜயா என்ன பண்ணுறா, இவர் அண்ணாமலை கிட்ட போய், என்னங்க நம்ம ரோகிணி தாலி மஞ்சள் கயிறோடு இருக்கிறா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, அது எவ்வளோ பெரிய குடும்பத்து பொண்ணு, மஞ்சள் கயிறோடு இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றா. ஏன் மீனா இவ்வளோ நாள் இருந்தால அது உனக்கு தெரியலையா அப்படின்றாரு அண்ணாமலை. அதுக்கு அதுவும் இவ்வளோ ஒன்றா இல்லைங்க, அவங்க அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரர், அதுக்கு தான் ஜெயிலில் இருந்தாரா, அது ஏதோ ஒரு காரணம், அதெல்லாம் ஒரு பேச்சுங்களா, அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிற. இந்த பாரு, மனோஜ் அவளுக்கு செயின் வாங்கி போட்டோம், நீ அது வரல பேசாமல் இரு அப்படின்ட்டு அவர் படுத்துடுறாரு. இதுக்குள்ளே இவன் திரும்பவும் ரோகிணி கிட்ட வரா. ரோகிணி ரோகிணி நீ செயின் இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, மஞ்சள் கயிறு கட்டின்னு போகிறது கஷ்டமாக இருக்குதுமா, கீழே வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கி உனக்கு செயின் வாங்கி இன்றைக்கே போட்டுடுறேன், செயின் அடமானம் வச்சதை திருப்பி எடுத்து இன்றைக்கே போட்டுக்கோ அப்படின்ட்டு இது வந்து கொஞ்சுது, இது விஜயை வந்து கொஞ்சுது. அப்போது ரோகிணி சொல்கிறா, இல்லை அத்தை, எங்கள் வீட்டுக்காரே எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்றா. அதுதான் பெரிய வீட்டு பொண்ணுன்றது, அதுதான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இப்படி சொல்கிற பற்றியா, அதுதான் பெரிய வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்கிறா. ரோகிணி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறா, இதுலேருந்து ஒரு பெரிய டார்ச்சர்லேருந்து தப்பினேன், எங்கள் அப்பா 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 ஜெயிலில் அவர் இல்லவே இல்லை, இது மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது இப்போ மஞ்சள் கயிறு போட்டிருக்கிறதால எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, இதால் இனிமேல் பட்டு எங்கள் அப்பாவை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்குள்ளே இங்கே அதை கட் பண்ணியாச்சு. இப்போ முத்து வீட்டுக்கு வரான். முத்துக்கு வீட்டுக்கு வந்தால் ரொம்ப டல்லாக இருக்கிறான். மீனா, என்ன மீனா இன்றைக்கி சவாரி ரொம்ப கிடைக்கல, கார் வச்சிட்ருக்கிறவங்கள விட கார் ஓட்டுறவங்க தான் ஜாஸ்தியாக ஆயிட்டாங்க, அதுக்காக எல்லாருமே கார் வச்சுட்டுருக்குறாங்க, எனக்கு சவாரியே வரல அப்படின்ட்டு முத்து சொல்கிறான். அப்போது டல்லாக இருக்கா. என்ன மீனா என்ன ஆச்சு அப்படின்னு தொட்டு பார்க்குறான். உடம்பு நெருப்பாக கொதிக்குது. ஐயோ இதோட பூ கட்டின்னு இருக்கே, வா எழுந்துரு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்றா. இல்லைங்க, மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மருந்து வாங்கிட்டு வாங்க, எனக்கு போதும். சரி நீ எழுந்துருன்னு போய் அந்த ரோகிணி ரூமில் அவனை படுக்க வச்சுட்டு இவன் மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறான். அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க, மனோஜும் ரோகிணி வந்துட்டாங்க. நான் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ட்டு அங்கே போனால் அவள் மீனா படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ரோகிணி அம்மா அம்மான்ட்டு கத்துறாரு. என்னாச்சு நான் பாருமா, என் ரூமில் இவங்க வந்து படுத்துட்டாங்க அப்படின் போது அவளுக்கு கோவம் வந்துடுது. விஜயாவுக்கு அவளை பிடிச்சி இழுக்கிறான். என்ன ரூமில் துண்டு போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லைத்த, உடம்பு சரியா இல்லை, அதுக்கு தான் படுக்க ஆரம்பித்தேன். உடம்பு சரியா இல்லைன்னா உனக்கு ஸ்பெஷல் வார்டு வேணுமா, நீலாம் ஜென்ரல் வார்டில் படுக்க வேண்டியவோ, எழுந்துரு அப்படின்ட்டு பிடிச்சி அவளை கையை பிடிச்சி இழுத்து தள்ளுற. கரெக்டாக முத்து வந்து நிற்கிறார். இன்னொன்று உனக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்ட்டு அவள் கையை எடுத்துக்கிறா. அப்போது இவர் வந்துடுறாரு, அண்ணாமலை வந்துடுறாரு. அப்பா பார்த்தீங்களாப்பா, அவள் உடம்பு சரியா இல்லைன்றதுக்காக நான் தான் அங்கே படுக்க வச்சுட்டு போனேன், அதுக்குள்ளே அம்மா எப்படி பண்ணுறாங்க அப்படின்றா. நான் தான் சொன்னேன், இல்லை விஜயா அவளை ஒன்றும் தொந்தரவு பண்ணாத, அவள் அது மாதிரி படுக்கிறவ கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. எனக்கு ரூம் வேணுப்பா அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறான். எனக்கு ரூம் இல்லாட்டி எனக்கு தூக்கமே வராது அப்படின்றா. அதுக்கு சொல்கிறா, ரோகிணி ஸ்ருதிகிட்ட சொல்கிறா, இந்த வாரம் நாங்கள் எப்படியோ சமாளிக்கிறோம், அடுத்த வாரம் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு வரும்போது உங்கள் டேர்ன் வரும்போது எப்படி நடக்க போகுது பாரு அப்படின்றா. எங்கள் டேர்ன் வரும்போது நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு அந்த ஒரு வாரம் போயிடுவேன் அப்படின்றான். என்ன ஐயோ ஸ்ருதி இது மாதிரி ஒரு ரூமுக்காக நீ அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா எங்கள் கௌரவம் என்ன ஆகுறதுன்ட்டு விஜய் பின்னாட்ட போகிறான். உடனே மனோஜ், ஆமாம் எனக்கும் ரூம் இல்லைன்னா நாங்களும் வேறு வழி பார்த்துப்போம், ஒரு வாரம் ஹோட்டலில் போய் தங்கிப்போம் அப்படின்னு. ஐயோ இவங்க போகிறேன்னு சொல்கிறாங்க, எல்லாம் இவளால் வந்தது அப்படின்ட்டு திரும்பவும் மீனா திட்டா. அமைதியாயிரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அண்ணாமலை சொல்லிவிட்டு கொஞ்சம் உட்காந்து, மீனா நீ போய் எங்கள் ரூமில் போய் படுமா, விஜயாவோட படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே நீங்கள் அப்பா நானும் இவ்வளோ யார் மனோஜா அந்த ரூமில் படுத்துக்கிறோம், முத்தோட அந்த ரூமில் படுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அப்போது ரோகிணி அப்படின்றா,
ரோகிணி என் ரூம்லேயே வந்து படுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். அப்போ ரோகிணி விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படின்றான். போ அப்படின்ட்டு அவங்க அம்மா தள்ளி விட்டுட்டு ரோகிணியை கூட்டிகிட்டு போகிறா. அதுக்குள்ளே இவ வந்துடுறா. யார், மீனா இவங்க ரூமுக்கு வந்துடுறா. விஜய ரூமுக்கு வந்து கீழே பாய் போட்டு தலைக்காணி போட்டு படுக்கிறதுக்கு வரும்போது இவ சொல்கிறா, தரமில்லாதவங்களோடலாம் படுக்க வேண்டியது என் தலையெழுத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. எப்படி சொல்கிறா பாருங்க, தரமில்லாதவங்களோடலாம் படுக்கிறது என் தலையெழுத்து ஆயிடுச்சின்னு சொல்கிறா. உடனே மீனாவுக்கு ரொம்ப மூஞ்சி சுருங்கிட்டு அவள் படுத்துடுறா. ஆனால் இவ ராத்திரி கொரட்டை விடுறா. விஜயா பயங்கரமாக கொரட்டை விடுறா. அப்போ ரோகிணி எழுந்துக்கின்னு தலைக்காணியை எடுத்து அவன் மூச்சில் அழுத்தி கொல்ற மாதிரி பண்ணுறா. இது நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றது நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப சரியாக போயின்னு இருக்குதுங்க சிறகடி காசு.